மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷ்ணன் வேதநாயகம். இன்று ஒரு முக்கியமான பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபீமேல் மாஸ்டர்பேஷன், அதாவது பெண்களுடைய சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். எனவே நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இதை பார்க்காதவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தில் பெல் சைன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனவே இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் என்பது நீங்கள் கேட்கலாம், தேவையா தேவை இல்லையா என்று சொல்லி கேட்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே அது 100% ஒரு தேவையான விடயம். என்னுடன் பல பெண்கள் தொடர்பு கொண்டு இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன், அதாவது பெண்கள் செய்கின்ற சுய பழக்கத்தை பற்றி, சுய இன்பத்தை பற்றி கட்டாயமாக, பெண்களினுடைய சுய இன்பத்தை பற்றி கட்டாயமாக கதையுங்கள் டாக்டர், நான் உங்களுக்கு SMS அடிச்சதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பல விண்ணப்பங்கள் என்னிடம் வந்து இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே ஆண்களோ அல்லது கணவன்மாரோ கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு ஆண்கள் எந்த நேரத்திலும் மாஸ்டர்பேட் செய்யக்கூடியதாக இருப்பார்களோ அதே போலத்தான் பெண்களுக்கும் நாங்கள் அந்த உரிமையை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். எனவே பெண்கள் மாஸ்டர்பேட் பண்ணுவதே பிழை அல்லது அது தவறானது என்று சொல்லி எவருமே தீர்மானிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு பெண்ணுடைய அது உரிமையாக அது இருக்கின்றது. எனவே ஆண்கள் இதிலே தலையிட முடியாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வெவ்வேறு ஆட்களுக்கு வெவ்வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். எனவே இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் சொல்லுகின்ற போது முக்கியமாக இது ஒரு ஹெல்த்தியான, அதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது நார்மல் அண்ட் ஹெல்த்தி. எவ்வாறு ஆண்கள் சுய இன்ப பழக்கத்தை பழகிறார்கள், எனக்கு தெரியும். ஆண்கள் 10-11 வயசுல இருந்து சுய இன்பம் செய்பவருடைய பேரை அக்காக்கள் எனக்கு தெரியும். 78 வயசுடைய ஒரு ஆண் கூட இந்த சுய இன்ப பழக்கத்துக்கு அடிமையாகி இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்றபடியினாலே முக்கியமாக நாங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும். என்னென்றால், அதாவது ஆண்கள் எவ்வாறு மாஸ்டர்பேட் பண்ணுகிறார்களோ, சுய இன்பம் பழக்கம் செய்கிறார்களோ, அதே போலத்தான் பெண்களுக்கும் சுய இன்பம் என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அதே நேரத்திலே ஆண்களை விட பெண்களுக்குத்தான் என்னை பொறுத்த மட்டிலே கூடுதலான அளவு பெனிஃபிட் அல்லது நன்மைகளை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே நார்மல் அண்ட் ஹெல்த்தி. அடுத்ததாக இப்போதைய கால பகுதிகளில் நவீன உலகத்திலே பெண்கள் வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு விதமான இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கத்தை அவர்கள் செய்கிறார்கள். எனவே டிஃபரண்ட் ஏஜஸ் அண்ட் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் என்று சொல்லுவோம். வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு கால பகுதிகளிலே அவர்கள் வெவ்வேறு வயசுகளிலே இந்த மாஸ்டர்பேஷன் செய்ய பழகுகிறார்கள். முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இதிலே ஒரு விதமான உடலுக்கு தீங்கு ஏற்படாது. ஒரு விதமான பிசிக்கல் ஹார்ம் என்று சொல்லப்படுகின்ற உடலுக்கு தீமை ஒன்றுமே விளைய முடியாது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டுமே மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது பாரதூரமான நன்மையை கொடுக்கிறது. எனவே ஒவ்வொரு பெண்ணும் இதை பழகிக் கொண்டால் மிகவும் மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே, இலங்கையை பொறுத்த மட்டிலே, ஒரு திருமணம் ஆன ஒருவர், நாங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்தோம், திருமணம் ஆன ஒருவர் ஒரு கிழமையிலே 3-4 நாள் மட்டும், 3-4 தரம் தன்னுடைய மனைவியுடன் அவர் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கிறார். 3-4 தரம் ஒரு கிழமைக்கும். ஆனால் இது வேற நாடுகள், அமெரிக்காவோ, ஜெர்மனோ, பிரான்சோ, யூகேயோ, வேற நாடுகளிலே இது மாறிக்கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே மிக கூடுதலான அளவு இருக்கின்றது. எனவே எங்களை இலங்கையை பொறுத்த மட்டுமே ஒரு கிழமையிலே நாங்கள் மனைவியுடன் இருக்க வேண்டிய காலப்பகுதி 3-4 தரம். எனவே ஒரு பெண் அவருடைய கணவர் இறந்து விட்டார், அது மிகவும் ஒரு கவலையான நிலைமை. அதாவது நான் சொல்லுவேன், உலகத்திலேயே மிகவும் ஒரு கொடுமையான கொடுமை என்னவென்றால், ஒரு திருமணம் முடித்த பெண்ணுக்கு அவருடைய கணவர் சிறு வயதிலே இறப்பது.
எனவே இதனுடன் பல பேர் தொடர்பு கொள்ளுகிறார்கள். பல பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். கணவர் 30 வயதிலே ஹார்ட் அட்டாக் மாரடைப்பினால் இறந்து விட்டார். கணவர் 28 வயசிலே ஆக்சிடென்ட்னால இறந்து விட்டார். கணவர் 34 வயசிலே நீரழிவு, அதாவது டயபிட்டிஸ் மெலைட்டஸ் நீரழிவு நோய் வந்து அதன் பிற்பாடு அவருடைய சிறுநீரகங்கள் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் என்று எத்தனையோ பெண்கள் கலைக்கிறார்கள். எனவே ஒரு உலகத்திலே இருக்கின்ற மிகவும் கொடுமையான விடயம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு சிறு வயதிலே அவருடைய கணவரை அவர் இழப்பார். அதன் பிற்பாடு அந்த பெண் பாரதூரமான பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த செக்ஸ் என்பது ஒரு தேவை. எவ்வாறு சாப்பாடு ஃபுட், எவ்வாறு நித்திரை தேவை, எவ்வாறு எங்களுக்கு இருக்க இடம் தேவை, காற்று தேவை, லைட் ஒளி தேவை, அதே போல செக்ஸும் வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. எனவே அந்த பெண்ணை பாருங்கள், ஒரு கிழமையிலே 3 தரம் நாங்கள் சாலியல் உரை வைத்துக் கொள்வோமாக இருந்தால், அவருடைய கணவர் இறந்து ஒரு 4-5 வருடங்களாக போய்விட்டால், அந்த பெண்ணினாலே தன்னுடைய பாலியல் உறவை, பாலியல் ஆசையை, செக்ஷுவல் டிசையர்ஸை, செக்ஷுவல் லிபிடோவை அவராலே கட்டுப்படுத்த முடியாது. யாராலும் முடியாது. உங்களுக்கு தெரியும், இது அனைத்து மிருக அனிமல் கிங்டத்துக்கு பொருந்தும். உங்களுக்கு தெரியும் யானை. எனவே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற வழியிலே ஏறக்குறைய 30-40 யானையை நாங்கள் சந்திக்கின்ற போது எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்னென்றால், அதாவது யானைகள் கூட்டமாக இருந்தால் பயனில்லை, ஒரு யானை தனியே இருந்தால் அடிச்சு எல்லாவற்றையுமே அது உடைச்சு போடுமே. கூட்டமாக யானைகள் இருக்கின்ற போது, யானை கூட்டத்திலே ஆண் யானை, பெண் யானை, பிள்ளைகள் யானை எல்லாம் இருக்கின்ற போது ஒரு குடும்ப உறவிலே இருக்கிறது. தனி யானையாக இருக்கின்ற போது அது தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியையோ அதாவது தன்னுடைய மேட்டை அது விட்டு போட்டு இருக்கிறது. அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு சரியான கோபம் வரும். அதே நேரத்திலே கம்பராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த கம்பர் கூட இந்த யானைகளுக்கு மதநீர், அவர்களுக்கு இந்த செக்ஷுவல் ஃபீலிங் வந்தால் மதநீர் உடலில் இருந்து நீர் வழிவதாக அவர் அதிலே சொல்லி இருக்கின்றார். எனவே பழைய இதிகாசங்கள்லாம் இதை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. எனவே யாருக்குமே இந்த செக்ஷுவல் ஆசை என்பது, செக்ஷுவல் டிசையர் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதை நாங்கள் கட்டுப்படுத்தாவிட்டார். எனவே இவ்வாறு திருமணம் முடித்து இறந்த கணவனால் இறந்த பெண்கள் பெரிய ஒரு பாரதூரமான பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார். எனவே அவர்கள் இந்த மாஸ்டர்பேஷனை பழகுவதன் மூலமாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் விளக்க முடியும். உதாரணமாக, உங்களால செக்ஷுவல் டிசைரை தடுக்க முடியவில்லை, எனவே நீங்கள் போய் ஒருவருடன் நீங்கள் பாலியல் உறவை கொள்ளுகிறீர்கள், அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கு. எனவே அடுத்த நிகழ்ச்சியிலே எவ்வாறு பெண்கள் இந்த சுய இன்பம் காண்பதை பற்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் பல பேரிடம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு, டாக்டர் எனக்கு சொல்லித்தாருங்கள், எனக்கு சுய இன்பம் காணவே தெரியாது என்று சொல்லி பல பெண்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். எனவே எவ்வாறு பெண்கள் சுய இன்பம் காண்பது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றவை. நன்றி, வணக்கம்.